எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதிக்கின்றேன். அன்பான டைனமிக் சகோதரிகளே, சகோதரர்களே, தோழியர்களே, தோழர்களே, தொண்டர்களே மற்றும் அற்புதமான டைனமிக் குழந்தைகளே மற்றும் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற டைனமிக் பயிற்சி எடுத்தவர்களும் சரி, பயிற்சி எடுக்காத மற்றவர்களும் சரி, யாராக இருந்தாலும் அனைவரும் இதுல முழுமையாக பங்கு கொள்ளுமாறு உங்களை ரொம்ப பணிவுடனும் பணிவன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், நாம் ஒரு வித்தியாசமான சமுதாயத்தை உருவாக்கியே ஆகணும். என்னுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்டகால நோக்கம் ஒரு வித்தியாசமான இந்திய சமுதாயத்தை உருவாக்கணும் என்பதுதான் நோக்கம். அதை இதன் வழியாக உங்களுடன் நேரடியாக பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டு தான் இந்த ரெக்கார்டிங்கை ஆரம்பிச்சிருக்கு. இதுல நீங்க தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். எந்த ஒரு தீர்மானமும் இல்லாமல் முதலில் கவனமாக கேளுங்கள். காரணம், எடுத்ததுமே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த உண்மைகள் என்ன, தெளிவுகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். தீர்மானிக்க வேண்டாம். இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் நான் கண்டுகொண்ட பெரிய உண்மைகளில் ஒரு பெரிய உண்மை, எடுத்ததுமே ஒரு தீர்மானத்துக்கு வருவதுதான் உண்மைகளை அடைய முடியாமல் போய்விடுகிறது, உண்மைகளை பெற முடியாமல் போய்விடுகிறது. அதனால்தான் எந்த தீர்மானத்துக்கும் வராமல் உங்களை கேட்டுக்கொண்டே வருமாறு நான் மீண்டும் ஒரு முறை தாழ்மையுடன், என் பெயர் கேப்ரியல் எஸ். என்னை அழைக்கும் பொழுது எப்படி அழைப்பார்கள் என்றால், பயிற்சி எடுத்தவர்கள், அன்பானவர்கள், ஆன்மீக மாஸ்டர், அதாவது மனிதநேயர் ஆன்மீக மாஸ்டர் கேப்ரியல் எஸ். என்னோட ஆய்வு பிளஸ் என்னோட பயிற்சி எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல. மதத்துக்கும் இந்த பயிற்சிக்கும் நான் கொடுக்கிற விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால நீங்க ரொம்ப கவனமாக தெளிவாக கேட்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். 1991ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பயிற்சி வெற்றிகரமாக நடந்தது. அதிலிருந்து தான் இது ஆரம்பம். 1991ஆம் ஆண்டு ஜனவரியில் ஆரம்பிச்சது. டைனமிக் தன் விழிப்புணர்வு தான் தலை சிறந்த வாழ்வியல் வழிகாட்டி என்ற அடிப்படையில் அதை நடத்த ஆரம்பித்தது. என்பது அதீத என்று அர்த்தம். நீங்க தமிழ் மொழியில் இதை எடுத்தீர்கள் என்றால் அதீத. அப்ப அதீத தன் விழிப்புணர்வு தான் தலை சிறந்த வாழ்வியல் வழிகாட்டின்னு கொண்டு வந்தது. அப்பொழுது நான் உங்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளும் பொழுது உண்மைகளை உண்மையாகவே சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இது. அதனாலதான் இதை கவனமாக நீங்க கேட்டுக்கொண்டு வரணும் என்று நான் மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள், இதை மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எல்லாம் நான் கேட்க போறது இல்லை. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆர்வம், ஒரு அக்கறை, சமுதாயத்தின் பால் ஒரு அக்கறை, உங்கள் பால் ஒரு அக்கறை, அதாவது உங்கள் மேல் ஒரு அக்கறையும் சமுதாயத்தின் மேல் ஒரு அக்கறையும் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக இதை நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே செய்வீர்கள். இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு எப்படி மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுன்றத நீங்களே செய்வீர்கள். அதனால்தான் நான் உங்களை கவனமாக பாருங்க, கவனமா கேளுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப கவனமா பார்க்குறீங்க, ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு வரீங்க. டைனமிக் தன் விழிப்புணர்வு தான் தலை சிறந்த வாழ்வியல் வழிகாட்டி அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொண்டு வாழ்றது தான், அதிலிருந்து அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். டைனமிக் தன் விழிப்புணர்வு.
ஒரு மனிதன் தன்னை முதல்ல உணர்ந்து கொண்டால்தான் மற்ற விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் அதை கொண்டு வந்தது. ஒரு மனிதனுக்கு 5 நிலைகளில் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். நீங்க நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். 5 நிலைகளில் முதலில் தன்னிலிருந்து தான் அது ஆரம்பிக்குது. அதனால்தான் அதை டைனமிக் தன் விழிப்புணர்வு. ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொண்ட பிறகு குடும்பத்தை உணர்றது. அதாவது டைனமிக் குடும்ப விழிப்புணர்வு. அதற்கடுத்து டைனமிக் பொருளாதார விழிப்புணர்வு. அதற்கடுத்து டைனமிக் சமுதாய விழிப்புணர்வு. அதற்கடுத்துதான் டைனமிக் இறை விழிப்புணர்வு. நான் எப்பொழுதுமே அந்த இறை விழிப்புணர்வை 5வது நிலையில தான் வைத்திருக்கிறேன். இது குறித்து நீங்க எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் கொள்ள வேண்டாம். நான் பேசுவதை நீங்க கவனமா கேட்டாதான் உங்களுக்கு நன்றாக விளங்கும். அதனாலதான் கவனமா கேட்டுட்டு வாங்க, கவனமா கேட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது நீங்க உங்க வாழ்க்கையிலேயே நீங்க அதை கடைபிடிக்கணும். எதையுமே கவனமா பார்க்கணும், கவனமா கேட்கணும். கவனமா பார்த்து, கவனமா கேட்டு, உள் வாங்கிக் கொண்டு ஆய்வு செய்தால்தான் எதையுமே சரியான முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதனால்தான் கவனமா பார்க்கிறீங்க, கவனமா கேட்கிறீங்க. ஒரு மனிதன் முதலில் தன்னை உணர்ந்து கொள்ளணும். தன்னை உணர்ந்து கொள்ளாமல் இறைவனை உணர்ந்து பிரயோஜனம் கிடையாது. முதல்ல நான் யார், என்னோட ஆற்றல் என்ன, என்னோட திறமை என்ன, என்னோட வேகம் என்ன, நான் என்னென்ன செய்ய தகுதி உள்ள ஆள், நான் அதை செய்து கொண்டிருக்கின்றேனா இல்லையா, உண்மையிலேயே நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா இல்லையா என்ற ஆய்வு மிக மிக முக்கியம். நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது எனக்கு மத ஈடுபாட்டில் தான் என்னை ரொம்ப கொண்டு போனார்கள். அதுல நிறைய படிச்சேன். அந்த அந்த நிலையில போகும் பொழுது எல்லாமே இறைவன் செயல், இறைவன் செயல், இறைவன் செயல் என்றுதான் எனக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பொதுவாகவே எல்லாரும் அதான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் எனக்குள்ளார அவங்க கொடுத்த தகவல்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா, எனக்குள்ளார உள்ள என்னோட உணர்வு அந்த மாதிரி. நான் எப்பவுமே எதையுமே சொன்னதுமே உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆய்வு செய்வேன். அதனாலதான் நான் சொல்கிற விஷயத்தையும் உங்களை ஆய்வு செய்யுங்கள்னு சொல்கிறேன். ஆய்வு செய்யுங்க. எதையுமே ஆய்வு செய்யணும். சொல்லியிருக்கிறார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு பேசிட்டா பத்தாது. அதை கடைபிடிக்கணும். யார் என்ன சொன்னாலும், என்ன சொல்ல வருகிறார்கள், என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் கேட்காமல் எந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரிதான் இப்ப நான் சொல்றதையும் கவனமா நீங்க கேளுங்கன்னு சொல்றேன். இதை நான் மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி கொண்டே இருப்பேன். கவனமா பாருங்க, கவனமா கேளுங்க. வாழ்க்கையிலும் அதை கடைபிடித்தும் பாருங்க. நீங்க கடைபிடிக்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ளார அந்த தன்மைகள் என்னன்றது மாற ஆரம்பிக்கும். ஒரு மாற்றம் வேண்டும். ஒரு மனிதன் முதலில் தன்னை உணர்ந்து கொள்ளணும். தன்னை உணர்ந்து கொள்ளாமல் குடும்பத்தை உணர முடியாது, பொருளாதார மேம்பாடு அடைய முடியாது, சமுதாயத்தோட நெருக்கம் உருவாக்க முடியாது, இறைவனுடனும் நெருக்கம் உருவாக்க முடியாது. ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து தன்னை மாற்றிக் கொள்ளும் பொழுதுதான் அந்த மனிதன் மற்ற மனிதரோட நல்ல அணுக்கமான தொடர்புகளை, உறவுகளை வைக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான நபரே, நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆணும் பெண்ணும் கலந்த நபராகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் சட்டம் ஒண்ணுதான். ஒரே சட்டம் தான். கவனமா பார்க்கறீங்க, கவனமா கேட்கிறீங்க. உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் மற்றவருடன் நீங்க தொடர்பு வைக்க முடியாது, நட்பு வைக்க முடியாது,
காரியம் செய்ய முடியாது. நீங்க யார் எவர் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளணும். அதுதான் அந்த அடிப்படையில் அதை உருவாக்குனது. டைனமிக் தன் விழிப்புணர்வு தான் தலை சிறந்த வாழ்வியல் வழிகாட்டின்னு ஆரம்பிச்சது. ஒரு தனி மனிதன் தன்னை உணர்ந்து கொண்டு தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்க்கையில உயரும் பொழுது அவருடைய குடும்பம் உயர ஆரம்பிக்கும். குடும்பத்திலே மாற்றம் ஏற்படும். குடும்பமும் உயரும். குடும்பம் உயரும் பொழுது உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்களுக்குள்ளார நல்ல மாற்றம் உருவாக ஆரம்பிக்கும். நல்ல நெருக்கம் உருவாக ஆரம்பிக்கும். உற்றார் உறவினர்களுக்குள்ளார நல்ல மாற்றமும் நெருக்கமும் ஏற்பட ஆரம்பித்தால் நண்பர்களுக்குள்ளார நல்ல ஐக்கியங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதாவது நட்பு, சுற்றுப்புற சூழல் இவர்களுக்குள்ளார இந்த நிலையில மாற்றம் உருவாகும் பொழுது சமுதாயமே மாற ஆரம்பிக்கும். சமுதாயம் மாறும் பொழுது ஒரு நாடே உயர ஆரம்பிக்கும். ஒரு நாட்டின் உயர்வு என்பது ஒவ்வொரு தனி மனிதனிடமிருந்து ஆரம்பிக்குது என்பதை நீங்கள் முதல்ல உணர்ந்து கொள்ளணும். ஒரு தனி மனிதன் உயராமல் சமுதாயம் உயர முடியாது. இப்ப பொதுவா எடுத்துக்கொண்டால் சமுதாயத்துல மாற்றம் வரணும், சமுதாயத்துல முன்னேற்றம் வரணும், சமுதாயத்துல திருப்புமுனை வரணும், சமுதாயம் மாறணும் என்றுதான் பேசிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர ஒரு தனி மனித மாற்றம் என்றால் என்ன, அந்த தனி மனிதன் எப்படி மாறணும், அந்த தனி மனிதன் எப்படி மாறினால் சமுதாயத்துக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதிலெல்லாம் கவனம் செலுத்த தவறி இருக்கிறது. இதை நீங்க ரொம்ப கருத்தில் கொண்டு ஆய்வு செய்யுங்க. ஒரு தனி மனித மாற்றம் தான் எல்லா மாற்றத்துக்கும் காரணம். ஒரு நாடு உயர்கிறது என்றால் ஒவ்வொரு தனி மனிதன் உயர்வதன் மூலியமாக தான் நாடே உயருது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் முக்கியம். ஸோ என்னோட பயிற்சி முறைகள், என்னோட ஆய்வுகள், நான் அமைத்து வைத்திருக்கிற நிலைகள் எல்லாமே ஒரு தனி மனிதனிலிருந்து ஆரம்பிக்கிறது தான். அன்பாடு அழைத்து நல்ல நம்பிக்கை